வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவரின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புத வகுப்பு. இதுவரை இப்படி ஒரு வகுப்பு நடக்குமா என்று அதிசயத்தக்க வகுப்பு. ஆம் நண்பர்களே, பார்வை, கிரகங்களின் பார்வை, கிரகங்களின் பார்வை என்ன செய்கிறது? நாம் ஜாதகத்திலே பலவிதமான பலன்களை மிகச் சரியாக துல்லியமாக நான் இதுவரை சொல்லி வந்ததற்கு ஒரு முழு முதல் காரணமாக இருந்தது கிரகங்களின் பார்வையை மிகச் சரியாக நான் பயன்படுத்தி வந்ததே ஆகும். நண்பர்களே, அந்த விஷயத்தை முழுக்க முழுக்க எனது மாணவர்களாகிய உங்களுக்கு அந்த முழு விஷயத்தையும், அதாவது பார்வை என்றால் என்ன, இப்போ குருவிற்கு 5, 7, 9 இந்த 3 பார்வை இருக்கிறது. ஒவ்வொரு பார்வையும் வித்தியாசமான பலன்களை செய்கிறது. அதே போல் செவ்வாய்க்கு 4, 7, 8 இருக்கிறது. 4ஆம் பார்வை ஒரு பலன், 7ஆம் பார்வை ஒரு பலன், 8ஆம் பார்வை ஒரு பலன். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. அந்த 7ஆம் பார்வையில் என்ன மாதிரி விஷயத்தை அந்த கிரகம் செய்கிறது. அது மட்டுமா, எத்தனையோ ஜோதிடர்களுக்கு தடுமாற வைக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு கிரகம், உதாரணமாக ஒரு கடக லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதியான குரு 12இல் போய் இருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், 12இல் இருந்து அவர் ஒரு சாரம் பெறுவார். அந்த சாரத்தின் மூலியமாக அந்த 6ஆம் பாவத்தை பார்ப்பார். என்ன செய்வார்? வேலை தருவாரா? கடனை தருவாரா? நோய் தருவாரா? எதிரியை தருவாரா? எதை தருவார்? என்ன பிரச்சனையை தருவார்? இப்படி இந்த வகுப்பு முழுக்க பார்வைகளை பற்றி, பார்வை ஒன்றே போதுமே, இந்த ஜோதிடத்தில் அனைத்து பலன்களையும் அடித்து சொல்வதற்கு இந்த பார்வை பலன்களே மிகச் சரியான ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொல்லி சொல்லி கொடுக்கிறது. நண்பர்களே, நாம் ஏமாந்து போவோம். ஒரு இடத்தில் 5ஆம் அதிபதி 11இல் இருப்பார். நாம் பார்த்துவிட்டு 11ஆம் இட பாவக பலன்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் 11இலே இருப்பார். 5ஆம் இடத்து பலன்களை அதிசயிக்கத்தக்க முறையில் அடித்து அடித்து தருவார். நாம் 11ஆம் பாவத்தை பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் நடப்பது 5ஆம் பாவம். இது எப்படி மாறுகிறது? ஏன் மாறுகிறது? ஏன் மாறுகிறது? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒரு வித்தியாசமான நான் எடுக்கும் பலன்கள் எல்லோருக்கும் அதிசயத்தக்க முறையில் இருக்கிறது. அதற்கு காரணம் ஒன்றும் இல்லை, இந்த பார்வைகளை நான் சரியாக, அதே போல ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்கிறதா இல்லையா? நீங்கள் இந்த வகுப்பில் பங்கு பெறுங்கள். இருக்கிறதா இல்லையா என்பதனை வகுப்பு முடியும் பொழுது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான வகுப்பை கிட்டத்தட்ட 8 நாள் வகுப்பாக, ஜூம் வகுப்பாக 2500 ரூபாய் கட்டணத்திலே வருகின்ற 15/4/2026 புதன்கிழமை அன்றிலிருந்து இந்த வகுப்பை தொடங்க இருக்கிறேன். 8 நாள் வகுப்பு. நண்பர்களே, 8 நாள் வகுப்பு இது முடியாது. ஏனென்றால் இது ஏகப்பட்ட விஷயங்களை நாம் இதில் தரப்போகிறோம். எவ்வளவு தூரம் தர முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. எனவே நீங்கள் அனைவரும் மிக சீக்கிரமாக, நண்பர்களே, பார்வையை மட்டும் நீங்கள் ஒரு முறை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த பார்வை நுணுக்கமானது. ஒளியியல், இப்ப பாருங்க, ஒரு 2 கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்குறது. உதாரணமா நீங்க செவ்வாய் ராகுன்னு வச்சுக்கோங்க, அல்லது குரு சனின்னு வச்சுக்கோங்க, இல்லை செவ்வாய் சனின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் பார்த்தா ஒரு விஷயம் நடக்கும், 2 கிரகம் பார்க்குது. அப்ப குருவின் தன்மையில சொல்லுவாரு, பார்ப்பாரு. சனி
சனியின் தன்மையில பார்ப்பார். ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உதாரண ஜாதகங்களுடன் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையுமே உதாரண ஜாதகங்கள் மூலமா பலவிதமான பலன்களை ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி மிக பொறுமையா நமது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாணவர்களும் பட்டை தீட்டிய வைரங்களாக நமது வகுப்பிலே பதில் சொல்லி ஜொலிக்கிறார்கள். அவர்களை இன்னும் மெருகேற்றும் பொருட்டு, இன்னும் மெருகேற்ற, இன்னும் துல்லியமாக அடித்து சொல்வதற்கு இந்த பார்வை பலன்கள், கிரக பார்வையும் அது தரும் அற்புத அதிசய பலன்களையும் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்படி சொல்லித்தரப் போகிறேன். எல்லாவற்றிற்கும் உதாரணம் நண்பர்களே, ஒரு 5 கிரகம் சேர்ந்து ஒரு இடத்தை பார்க்கிறது, என்ன பலன்? ஒரு வீட்டிலே ராகு வந்து அமர்ந்து விட்டார், ராகுவுடன் சேர்ந்து பார்க்கிறது, என்ன பலன்? எதுவுமே தெரியாமல் என்ன பலனை சொல்ல முடியும்? சும்மா அஸ்தமனமாகி, ஒரு கிரகம் அஸ்தமனமாகிறது, அஸ்தமனமாகி ஒரு இடத்தை பார்க்கிறது, எப்படி பலன் வரும்? உச்சமாக இருக்கிறது, ஒரு இடத்தை பார்க்கிறது, அப்ப என்ன பலன்? நீசமாக இருக்கிறது, அப்போ ஒரு இடத்தை பார்க்குது, அப்ப அதுக்கு என்ன பலன்? திதிசூனியத்தில் இருக்குது, ஒரு இடத்தை பார்க்குது, அதுக்கு என்ன பலன்? இப்படி பலவிதமான பார்வை பலன்களை பூரா சொல்லி அந்த பலன்கள் என்ன செய்ய சொல்லுது? ஒரு ஜாதகரை நீங்க என்ன வேணாலும் சும்மா இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, இவர் இப்படி இருந்தா அப்படி, அவர் அப்படி இருந்தா இப்படி, அதெல்லாம் ஒத்துவராது நண்பர்களே. முழுக்க முழுக்க நீங்க பலன் சொல்லும் ஜோதிடரா மாறினா மட்டும்தான் உலக புகழ அடைய முடியும், மிக பெரும் வெற்றிகளை பெற முடியும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். ஆனா சும்மா வெறும் ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடத்தில் பலவிதமான பலன்களை சொல்லுகிறது என்பதனை இந்த வகுப்பு உதாரண ஜாதகங்கள் மூலம் அடித்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க போகிறது. இதுவரை நீங்கள் பார்த்து வந்த ஜாதகங்களிலே நீங்கள் அதிசயித்து போவீர்கள். ஓ, இதனால்தான் இப்படி ஒரு பலன்கள் நடந்ததா, இதை கவனிக்க விட்டோமே, பார்க்க தவறிவிட்டோமே என்று பார்வை பலன்களை அறியாமல் இருக்கும் மாணவர்களே, நீங்கள் அனைவரும் உடனே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 15ஆம் தேதி வரை நீங்கள் பணம் கட்டி கொண்டிருக்காமல், கட்டணத்தை கட்டி கொண்டிருக்காமல், கடைசி நேரங்களில் நமது வகுப்பிலே அக்கௌண்டே ஃப்ரீஸ் ஆகிவிடுகிறது. உங்களுக்கே தெரியும், அதற்காக தள்ளி போட வேண்டிய நிலைமை வருகிறது. அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக இன்றிலிருந்தே நீங்கள் கட்டணத்தை கட்ட ஆரம்பியுங்கள். வருகின்ற புதன்கிழமை என்பது மிக தூரத்தில் இல்லை. 15ஆம் தேதி என்பது இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தான், மொத்தமாக ஒரு 4 நாட்கள் தான் இருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வகுப்பானது உங்கள் பார்வைகளை திறக்கும் நண்பர்களே. ஜோதிடத்தில் ஒரு புதிய பார்வையை, ஒரு புதிய யூகத்தை இந்த வகுப்பு கட்டாயம் கொடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ஈரோடு கோவையா. வருகின்ற 15ஆம் தேதி 2500 ரூபாய் கட்டணத்திலே வகுப்பு தொடங்க இருக்கிறோம். 8 நாள் வகுப்பு, ஜூம் வகுப்பு 15/4/2026. வணக்கம் நண்பர்களே.